சார், சமீபத்தில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்தியா டுடேவினுடைய கான்க்ளேவ்ல பேசும்பொழுது, கூட்டணி ஆட்சின்றது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது. அது காங்கிரஸுக்கும் தெரியும் அப்படின்றத பதிவு பண்ணியிருந்தாரு. ஆனா நேற்று வந்து மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து விலகி விஜயோட கூட்டணி அமைக்கணும்னு சொல்லி காங்கிரஸினுடைய தொண்டர்களினுடைய எண்ணமா இருக்கு அப்படின்றதையும் அவர் பதிவு பண்ணியிருந்தாரு. அதே போல ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்பது எங்களுடைய உரிமை, அதை மக்கள் தீர்மானிப்பாங்கன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டே வராரு. காங்கிரஸுக்கும் தெரியும்னு சொல்லி முதலமைச்சர் சொன்னதுக்கு பிறகும் காங்கிரஸ்ல இருந்து இப்படி ஒரு பதில் வரதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? காங்கிரஸ் என்ன செய்தியை சொல்ல வராங்க? நிச்சயமா திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனத்தாங்கல் அப்படிங்கிறது ஒரு அடுத்த பரிணாமத்திற்குள்ள போயிருச்சு. அதாவது வந்து ஒரு செட்டில் ஆகக்கூடிய தன்மையில இருந்து கொஞ்சம் ஒரு சிக்கலான சூழலுக்குள்ள போயிருக்கு அப்படிங்கிறதா மிக முக்கியமான செய்தி. நீங்க அதனுடைய அடுத்த கட்ட பிறனா இன்றைக்கு தமிழகத்தின் பல மாவட்டங்கள்ல இருந்து மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பிட்டு இருக்காங்க. அந்த கடிதத்துல பாத்தீங்கன்னா, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது எங்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையை நிச்சயமா நிறைவேற்றணும். அது மட்டும் இல்லாம மிக மிக முக்கியமா உள்ளாட்சி அமைப்புகள்ல எங்களுக்கு கணிசமான இடஒதுக்கீடை உறுதி செய்யணும் அப்படின்லாம் கடிதங்கள்லாம் இன்னைக்கு அனுப்பிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னா, முதல்ல 1967க்கு பின்பு தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்துல எதுலையுமே இல்ல. பட் திமுகவோட கூட்டணி அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு வந்து ஒரு வெற்றிக்கான சூத்திரம் தான். நீங்க கடந்த 15 ஆண்டு கால 20 ஆண்டு கால வரலாறு, நீண்ட நெடிய வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா, எப்பொழுதெல்லாம் திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் சீட்டு கொடுத்திருக்காங்களோ அப்பெல்லாம் திமுக தோல்வி முகம் அடைந்தது.